அனைவருக்கும் வணக்கம். புதையல் கதை தொகுப்பின் அடுத்த பாகம். இப்போது அந்த இளைஞன் ஜென் குருவிற்கு நன்றி கூறி விடை பெற்றான். எறும்பைப் போல யோசித்து இலக்கை அடைவது பற்றிய தெளிவான கருத்து அவனுக்கு புரிந்தது. ஆசிரமத்தை வந்தடைந்தான். ஜென் குரு கூறிய கருத்துக்களை பற்றி யோசித்து யோசித்து அசை போட்டு கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. அவன் மீது எங்கிருந்தோ ஒரு குப்பை தொட்டி வந்து விழுந்தது. அவன் மீது ஏகப்பட்ட குப்பைகள் எல்லாம் விழுந்து அவன் துணிமணிகள் எல்லாம் பாழாகின. அப்பொழுது அங்கே இருந்த மாணவன் ஒருவன் சிரித்து கொண்டே ஏளனமாக அந்த இளைஞனை பார்த்து கூறினான், நீயெல்லாம் ஒரு தலைமைச் சீடனா? என்னுடன் இப்போதே சண்டைக்கு வா, உன்னை நான் என்ன செய்கிறேன் என்று பார் என்று சிரித்து கொண்டே ஏளனம் செய்தான். இதை பார்த்த மற்ற அனைத்து மாணவர்களும் சிரிக்க ஆரம்பித்தனர். அந்த இளைஞனுக்கு மனக்கசப்பு உண்டானது. எப்படியும் பொறுத்து கொண்டான். எத்தகைய சூழ்நிலையிலும் யாருடனும் சண்டையிடக்கூடாது என்ற ஜென் தத்துவம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. பிறகு அதை பற்றி யோசித்து கொண்டே ஆசிரமத்தை விட்டு வெளியே நகர்ந்தான். மனதை மயக்கும் மாலை வேளை ஆதலால் அந்த இளைஞனின் மனக்கசப்பு ஓரளவு குறையத் துவங்கியது. இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக விடுபடுவது எப்படி என்று அவனுக்கு தெரியவில்லை. அதனால் யோசித்து கொண்டே மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு குரல் கேட்டது. சிறிது தூரம் நடந்து செல், அங்கே வந்து என்னை சந்தி என்று ஒரு குரல் கேட்டது. ஆம், அது அந்த ஜென் குருவின் குரல்தான். அந்த இளைஞனும் அவ்வாறே சிறிது தூரம் நடந்து சென்றான். என்ன ஒரு ஆச்சரியம்! அங்கே மரத்தின் அடியில் ஜென் குரு அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த இளைஞன் நடந்தவற்றையெல்லாம் ஜென் குருவிடம் கூற முயற்சி செய்தான். அதற்கு முன்பாகவே ஜென் குரு சிரித்து கொண்டே நடந்தவை அனைத்தையும் நான் அறிவேன் என்று கூறினார். அப்படியானால் இதிலிருந்து நான் எப்படி விடுபடுவது என்று கேட்டான் அந்த இளைஞன். சிரித்து கொண்டே அந்த ஜென் குரு அங்கே பார் என்று ஓரிடத்தை சுட்டிக்காட்டினார். அந்த இடத்தில் ஓர் அமைதியான அழகான குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தின் தெளிவான அமைதியான நீரில் நிலவின் ஒளியானது அழகான பிம்பமாக காட்சியளித்து கொண்டிருந்தது. இப்போது அந்த குளத்தில் கல்லை ஒன்றை வீசி எறி என்று அந்த ஜென் குரு கூறினார். அந்த இளைஞனும் அவ்வாறே செய்தான். இப்போது அந்த நிலவின் பிம்பம் அலைகளைப் போல வெவ்வேறு திசைகளில் பரவின. போது அந்த ஜென் குரு சிரித்தார். என்ன புரிகிறது உனக்கு என்று கேட்டார். அந்த இளைஞன் யோசித்தான். சிறிது நேரம் காத்திரு என்று அந்த ஜென் குரு கூறினார். சிறிது நேரத்திற்கு பிறகு குளத்தின் தண்ணீர் அமைதியான நிலைக்கு வந்தது. அந்த நிலவின் பிம்பம் தெளிவாக இப்போது குளத்தின் நீரில் விழத் துவங்கியது. இப்போது அந்த ஜென் குரு தன்னுடைய விளக்கத்தை கூற ஆரம்பித்தார். நிலவின் பிம்பம் பாதிக்கப்பட்டாலும் அது உண்மையான நிலவை பாதிக்கவில்லை. அது எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. மேலும் அந்த பிம்பம் ஒரு கட்டத்திற்கு மேல் மீண்டும் அமைதி நிலைக்கு திரும்புகிறது. அதேபோல அசைவற்ற மற்றும் நிதானமற்ற உன் மனம் மீண்டும் அமைதி நிலைக்கு திரும்பும். அதுவரை பொறுமையுடன் காத்திரு என்று கூறினார். அதே சமயத்தில் அங்கே பார் என்று வேறொரு இடத்தை சுட்டிக்காட்டினார். அந்த இடத்தில் கொடிய வரிப்புலி ஒன்று அமைதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது. அங்கே வந்த காற்று மரக்கிளைகள் மீது பட்டு உஷ் ஜோ உஷ் என்று மாறி மாறி சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருந்தது. மரக்கிளைகள் மற்றும் இலைகள் பல சலசலப்புகளை ஏற்படுத்தியது. இருந்தபோதிலும் அந்த புலி அந்த சத்தத்தை கண்டுகொள்ளாமல் அமைதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது. இதை கவனித்தாயா? இதிலிருந்து என்ன புரிகிறது என்று அந்த ஜென் குரு கேட்டார். அந்த இளைஞன் சிறிது நேரம் யோசித்தான். நன்றாக சாப்பிட்டுவிட்டு களைப்பில் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று பதில் கூறினான். ஜென் குரு பயங்கரமாக சிரித்தார். ஆம், அதுவே. நீயும் அந்த புலியைப் போல ஞானத்தின் களைப்பால் சிறிது நேரம் இளைப்பாறு. அப்போதுதான் உன்னுடைய மனக்கசப்புகள் நீங்கும் என்று தெளிவாக கூறினார். போது அந்த இளைஞனுக்கு புரிதல் ஏற்பட்டுவிட்டது. நன்றி கூறினான். இருவரும் ஆசிரமத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று ஒரு சத்தம். லேசாக புதரிலிருந்து அசைவுகள் ஏற்பட்டது. செடி கொடிகள் அசையத் தொடங்கியது. புதரிலிருந்து ஒருவன் வெளிப்பட்டு கோபத்தோடு எதிரே வந்தான். அந்த இளைஞனை பார்த்து முறைத்தான். நான் இவனுடன் சண்டையிட வேண்டும். நியாயப்படி நான் தான் தலைமை சீடனாக தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதனால் இதனை நிரூபிக்க நான் இவனுடன் சண்டையிட்டு இவனை வீழ்த்துகிறேன்
என்று கோபத்தோடு பதில் கூறினான் அந்த எதிரே வந்தவன். சில வினாடிகள் ஜென் குரு யோசித்தார். பிறகு, சரி, நீ இந்த இளைஞனுடன் சண்டையிடலாம், ஆனால் இப்பொழுது அல்ல, நாளை காலை. அதுவரை நீ உன்னுடைய மூச்சை கவனித்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினார். அந்த எதிரே வந்தவனும் சரி என்று சம்மதித்தான். அடுத்த நாள் காலை வந்தது. அந்த இளைஞன் சண்டையிடுவதற்காக காத்திருந்தான். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த எதிரே வந்தவன் ஜென் குருவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். தன்னுடைய கோபத்தின் காரணமாக அவ்வாறு நான் செய்துவிட்டேன் என்றும், தன்னுடைய தவறை உணர்ந்து விட்டதாகவும் இப்போது மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த இளைஞனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. மூச்சை கவனிப்பதன் மூலமும் மற்றும் மனதை தெளிவாக வைத்து கொள்வதன் மூலமும் எப்பேற்பட்ட எதிரிகளையும் நாம் வீழ்த்த முடியும் என்ற அழகான ஒரு ஜென் கதைதான் இது. அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த கதையில் வருவதைப் போல நாமும் பின்பற்றினால் நல்ல நிலையை அடையலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.